வெல்கம் டு மை சேனல் தி ஆடியபிள் சஞ்சய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன மாதிரி கண்டென்ட்ல வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வர மாதிரி எப்படி வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்யணும் அப்படின்னும் உங்கள் ஸ்க்ரீனில் வர மாதிரி எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்ட்ரோ செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து பிக்சல் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஆப்பை ஏற்றிக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் ஏற்றிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிக்சல் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இன்ட்ரோ செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், சிலதெல்லாம் லாக்கில் இருக்கும். அதனால் நம்ம இந்த ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அதில் அன்லாக் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஒரு வீடியோ டெம்ப்ளேட்ஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் டெம்ப்ளேட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். இந்த ப்ரிவ்யூ பார்த்து இது ஓகே அப்படின்னா கீழே யூஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து மேலே இருக்க நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நேம் இருக்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேனல் நேம் வைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுவும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் இருக்கிற இடத்துல நான் இன்னொரு நேம் வைக்கிறேன். இப்போ நான் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல, ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஆடியபிள் சஞ்சயில் வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணேன்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி, இது வந்து எனக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்றதுக்காக இந்த விசிபிலிட்டி இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்பேரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன்சை அப்படின்றதே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கலர் வந்து முன்னாடியே பார்த்தோம், விசிபிலிட்டி அது போனதுலேயே பார்த்தோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து 2 இருக்குது, ஒவ்வொன்றா அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது தேர்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதோட சைஸ், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், இது நீங்கள் பெருசாக்கிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பொசிஷன், அந்த ஸ்லாண்டிங் வைஸில் மூவ் ஆகிறதுக்கான பொசிஷன், இதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பொசிஷனுக்காக தான், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ரொட்டேஷன், இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட விஷ் தான், பண்ணிவிட்டு அப்பேரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எலமெண்ட், அதாவது இங்கே ஒரு கோடு மாதிரி வருது பாருங்கள், இதோ அங்கே பாருங்கள் ஒரு கோடு மாதிரி வருது, அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதோட கலர் நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். மாற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது கேட்கும். இல்லை நீங்கள் சேஞ்ச் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஃபாண்ட் பேர் தெரிஞ்சுன்னா அதை கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்களே சில ஃபாண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தா நாங்கள் பாருங்கள் ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வருது. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ஓவராலோட சைஸ் அப்புறம் அதோட பொசிஷனுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் மாறிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இது அனிமேஷனுக்காக நம்ம சைஸ் செட் பண்ணிக்கிறது. இது அதோட பொசிஷன், அப்புறம் இதுவும் அதோட பொசிஷன் தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பேரை கொடுத்துக்கோங்க. கீழே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து டைனாமிக், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க இதில் இன்னும் நிறைய இன்ட்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ், இது வந்து என்னென்னா நம்ம கேலரிக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணுன்னா வச்சுக்கலாம். இல்லைனா லைப்ரரி, அதாவது இவங்களே சில வீடியோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் கூட நம்மளுக்கு ஏதாவது வேணுன்னா கூட வச்சுக்கலாம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்கும், அதனால் நம்ம வந்து பே பண்ணால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதில் அவ்வளோதான். அதே மாதிரி இமேஜஸ்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்க யூஸ் கொடுத்துருக்க லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து சாலிட், இதோட கலர், அப்புறம் இது வந்து கிரேடியன்ஸ், இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இருக்குது. இது வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம வந்து எடுத்து இதுக்கு வந்து ஆடியோ வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது என்ன ரெசல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டவுன்லோட் பண்ண கேட்கும். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் வந்து போன தடவை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை.
இதுக்கப்புறம் வந்து இந்த டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொசிஷன் ஆப்ஷனுமே வரும். இது மாதிரி சிலது வந்து பொசிஷன் ஆப்ஷன் இதெல்லாம் வரும், சிலது வந்து வராமல் இருக்கும். இப்போ அதே மாதிரியே கீழேயே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலமெண்ட் கலர் கேட்குது. இங்கே எலமெண்ட்டே இல்லை, எங்கடா எலமெண்ட் கலர் கொடுக்குது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு கோடு வருதுல்ல, அதுக்கு தான் எலமெண்ட் கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதே ஆப்ஷன்ஸ் தான் மறுபடியும் ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபுல் பொசிஷன் கேட்குது. இந்த மாதிரி நீங்கள் அதே ஆப்ஷன்ஸ் தான், வேறு எதுவும் புது ஆப்ஷன்ஸ் இல்லை. இது வந்து பேக்ரவுண்டு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், ஏன்னா இவங்களே வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு பேக்ரவுண்ட் கொடுக்க வேணாம். ஆடியோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மேட் வித் பிக்சல் ஃப்ளோ அப்படின்னு வரும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஃப்ரீயாகவே அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் அதே மாதிரியே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து ஒரு லோயர் தேர்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கீழே வந்து ரா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில டெம்ப்ளேட்ஸ்லாம் அந்த லாக்கில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லோயர் தேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அன்லாக் பண்ண முடியும். இதே இப்போ நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீலேயே வந்து நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம், இந்த லோயர் தேர்ட். இப்போ எடிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே மாற்றிக்கோங்க. கலர் எலிமெண்ட் வந்து க்ரீனில் மட்டும் வச்சுருக்காதீங்க. என்ன கலர் எலிமெண்ட் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் க்ரீனில் மட்டும் வச்சுருக்காதீங்க. பேக்ரவுண்டில் போங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த லோயர் தேர்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் கொடுக்கணும். க்ரீன் கொடுத்தது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ வந்து இதில் பண்ணும்போது நீங்கள் எடிட் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து அங்கே போட்டு குரோமாக்கி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் தேர்ட் மாதிரியே தெரியும். இப்படி தான் நம்ம வந்து பிக்சர் லேப்பில் வந்து லோயர் தேர்டு இன்ட்ரோ நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீடியோலேயே இந்த மாதிரி இன்ட்ரோ டெக்ஸ்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.